A and B together can do a piece of work in 12 days and A alone can complete the work in 21 days. How long will B alone to complete the same work? Okay, first information understand பண்ணலாம். A, B ரெண்டு பர்சனும் ஒன்னா ஒர்க் பண்ணாக்கா ஒரு ஒர்க் வந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. A மட்டும் தனியா ஒர்க் பண்ணா 21 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அதே மாதிரி B மட்டும் தனியா ஒர்க் பண்ணாக்கா எத்தனை டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு அதே வேலையை? இதான் நம்ம கொஸ்டின். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இங்க கொடுத்துருக்க இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, 12 21. 12க்கு 21க்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு பார்த்தீங்கன்னாக்கா 3. இப்போ நான் 12 3 டிவைட் பண்ணாக்கா 4, அதே மாதிரி 21 3 டிவைட் பண்ணாக்கா 7. இப்போ 4க்கு 7க்கும் 1 தவிர எதுவும் காமன் டிவைசர் கிடையாது. அப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மூணு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். 3 4 மல்டிப்ளை பண்ணா 12, 12 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 84 வரும். ஸோ 84 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீஸ்ட் காமன் மல்டிபிள் இந்த 12க்கு 21க்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்கா இந்த 84 வந்து டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் ஒர்க் ஈக்குவல்ஸ் டு 84 யூனிட்ஸ். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கனாக்கா எத்தனை நாள் ஒர்க் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்கனாக்கா 12 டேஸில். அப்போ அதாவது 12 டேஸில் இந்த டோட்டல் ஒர்க் 84 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு நாளையில் இந்த ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை யூனிட்ஸ் இந்த 84 யூனிட்ஸில் எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அதாவது A + B. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த டோட்டல் ஒர்க் 84 அவங்க எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அந்த நம்பர் ஆஃப் டேஸால் டிவைட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம 84 12ஆல் டிவைட் பண்ணாக்கா நமக்கு என்ன வரும்னாக்கா 7, அதாவது 7 யூனிட்ஸ் பர் டே. ஸோ இவங்க ஏவும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறப்ப ஒரு நாளைக்கு 7 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ணானாக்கா இந்த வேலையை 21 டேஸ்ல முடிக்கிறாரு. அதாவது இந்த 84 யூனிட்ஸை 21 டேஸ்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு ஏ வந்து எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணனாக்கா அந்த டோட்டல் ஒர்க் 84 அந்த ஏ எத்தனை நாள் எடுத்துக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு அந்த நம்பர் ஆஃப் டேஸால டிவைட் பண்ணும். ஓகே, இப்போ நான் 84 21 டிவைட் பண்ணாக்கா எனக்கு என்ன வரனாக்கா 4. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 4 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் ஏ. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 7 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஏ மட்டும் தனியாக செஞ்சார்னா ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும் தனியாக செஞ்சார்னாக்கா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார்? அதுக்கு என்ன பண்ணுனாக்கா இந்த 4 வந்து 7லேருந்து மைனஸ் பண்ணும். ஏன்னா இந்த 7ல் வந்து ஏ அண்ட் பி ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த 4ங்கிறது ஏவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான். அப்போ இந்த 7லேருந்து ஏவோட கான்ட்ரிபியூஷனை நான் ரிமூவ் பண்ணிட்டேனாக்கா மீதி இருக்கிறது பியோட கான்ட்ரிபியூஷன். இப்போ 7 - 4 வந்து 3, அது 3 யூனிட்ஸ் பர் டே. ஸோ பி வந்து தனியாக ஒர்க் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு வந்து 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆனால் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்? 84 யூனிட்ஸ். அப்போ எத்தனை நாள் ஆகும்? அதுக்கு என்ன பண்ணனாக்கா இந்த டோட்டல் ஒர்க் 84 யூனிட்ஸை பர் டே, அதாவது ஒரு நாளைக்கு பி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாரு அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணும். ஓகே, இப்போ 84 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 28, அது 28 டேஸ். ஸோ பி வந்து தனியாக ஒர்க் பண்ணானாக்கா கொடுத்துருக்க வேலையை முடிக்கிறதுக்கு 28 டேஸ் ஆகும்.